கைஸ், நம்ம ஒருத்தரோட பெரிய சக்சஸை பார்க்கும்போது, அவரோட மேசிவ் சக்சஸை பார்க்கும்போது நம்ம எல்லார் கண்ணுக்கும் முதல்ல தெரியிற விஷயம் என்னன்னா ஆப்வியஸா அவரோட சக்சஸ் தான். அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவரை மாதிரியே நம்மாலையும் ஆக முடியும் என்ற நம்பிக்கைக்கு தடையா இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரதீப் ரங்கநாதனை எடுத்துக்கோங்க, இல்ல ஹர்ஷத் கானை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தியேட்டர்ல குட்டி டிராகனை கொண்டாடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லங்க, எந்த துறையில ஜெயிச்சவங்களை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அவங்களோட சக்சஸை ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணும் போது நமக்கு இருக்க பெரிய தடை என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றியை பார்க்கும் போது நம்ம மைண்டுக்கு என்ன தோணும்னா, இவ்வளவு பெரிய வெற்றி அடைய மிக பெரிய ஆக்ஷன் தேவைப்பட்டிருக்கும், மேசிவ் எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய எஃபர்ட்டை நம்மளால எப்படி போட முடியும் அப்படின்னு நம்மள நாமே டிமோட்டிவேட் பண்ணிப்போம். இது நம்மளோட பேஷன்ல தொடங்கி வெயிட் லாஸ், கரியர் growth, ஃபினான்ஷியல் growth, நம்மளோட ஓன் ஹெல்த்னு எந்த ஒரு சின்ன விஷயத்திலயும் ஒரு கோல் செட் பண்ணாலும் அதை அச்சீவ் பண்ண முடியாத நிலையில இருப்போம். நம்ம கூட தான் ஊர் சுத்துவான், தியேட்டருக்கு வருவான், நம்ம பண்ற எல்லா சேட்டையும் செஞ்சுட்டு இருப்பான், பார்ட்னர் இன் கிரைமா இருப்பான். ஆனா பார்த்தா நமக்கு அரியர்ஸ் விழும், அவனுக்கு அரியர்ஸ் விழாது. அவன் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுவான். வேலை செய்யற இடத்துலயும் இதே தான். நம்மளை விட லோ பர்ஃபார்மிங் எம்ப்ளாயியா இருப்பான். டக்குன்னு பார்த்தா கம்பெனியை ஸ்விட்ச் பண்ணி 30% ஹைக் வாங்கிடுவான். கேட்டா புது லாங்குவேஜ் படிச்ச மச்சானுவான். இன்னொருத்தன் திடீர்னு பார்த்தா ஆன்சைட்ல செலக்ட் ஆயிடுவான். ஆனா நாம நம்மோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுல ஒரு லேக் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ நீங்க புதுசா ஒரு கோடிங் லாங்குவேஜே படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏஐ டெவலப் பண்ண என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஏஐ டெவலப்பரா ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலபஸை எடுத்து பார்த்தாலே கண்ணை கட்டிடும். அது ஒரு மிகப்பெரிய வேலையா தெரியும். அதனாலேயே அந்த வேலையில நம்ம இறங்காம விட்டுருவோம், அதை படிக்காம விட்டுருவோம், கத்துக்காம விட்டுருவோம். பட் உண்மை என்னன்னா, நீங்க நினைக்கிற அளவுக்கு, நீங்க பயப்படுற அளவுக்கு, உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்னும் இங்க பெரிய எஃபர்ட் தேவைப்படாது. உங்களோட சக்சஸ் கொண்ணும் அந்த அளவுக்கு பெரிய எஃபர்ட் தேவைப்படாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாருன்னா ஜேம்ஸ் கிளியர். அவர் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினவர். இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட புத்தகத்துல பிரிட்டன்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி எழுதுறாரு. பிரிட்டன்ல ஒரு 100 வருஷமா 1908ஆம் ஆண்டுல இருந்து 2008ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களோட சைக்கிளிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஒலிம்பிக்ஸ்ல பெருசா எந்த போட்டியிலையும் ஜெயிக்கலையா. இன்ஃபேக்ட் இந்த 100 வருஷத்துல ஒரே ஒரு ஒலிம்பிக் கோல்ட் மெடல் தான் ஜெயிச்சிருக்காங்களாம். இதை தாண்டி யூரோப்ல ஒரு ஃபேமஸான பிக்கெஸ்ட் சைக்கிளிங் ஈவென்ட் இருக்கு போல, அதோட பேரு டூர் டே பிரான்ஸ். இந்த போட்டியிலையும் பாத்தீங்கன்னா கடந்த 110 வருஷமா ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலையா. எந்த அளவுக்கு அந்த டீம் மோசமா இருந்திருக்குன்னு இவர் விவரிக்கிறார்னா, சில கம்பெனிஸ்லாம் பிரிட்டனோட அந்த சைக்கிளிஸ்ட் டீமுக்கு, நாங்க எங்களோட சைக்கிளை உங்க டீமுக்கு விற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா உங்க டீம் எங்களோட சைக்கிளை ஓட்டினா அதோட சேல்ஸ் அடிபட்டுரும்னு பயந்தாங்களாம். அது எங்க பிராண்டுக்கு தான் கேவலம்னு பயப்பட்டாங்களாம். இந்த அளவுக்கு மோசமான சூழல்ல தான் அந்த டீம் இருந்திருக்கு. 2003ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டீம் இப்படிதான் இருந்திருக்கு. அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த டீமை சரி பண்ணும், சைக்கிளிஸ்ட் டீமை சரி பண்ணுன்றதுக்காக புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரை ரெக்ரூட் பண்றாங்க. அவரோட பேரு டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட். இவர் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா பொறுப்பேற்றுக்கிட்ட அடுத்த 5வது வருஷம் 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் சைனால நடக்குது, பீஜிங்ல நடக்குது. அந்த ஒலிம்பிக்ஸோட 60% சைக்கிளிஸ்ட் மெடல்ஸை பிரிட்டன் அடிக்கிறாங்க. அடுத்த 4 வருஷத்துல ஒலிம்பிக்ஸ் லண்டன்லயே நடக்குது. இந்த வாட்டி அதே டீம் 9 ஒலிம்பிக் ரெக்கார்டை அச்சீவ் பண்றாங்க, 7 வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அதே வருஷம் இந்த டூர் டே பிரான்ஸ்னு ஒரு பிக்கெஸ்ட் சைக்கிளிங் ரேஸ் இருக்குன்னு சொன்னால, அந்த ரேஸ்லயும் ஜெயிக்கிறாங்க. அடுத்த 6 வருஷத்துல அந்த ரேஸ்ல 5 வாட்டி ஜெயிக்கிறாங்க. 2007ல இருந்து 2017ஆம் ஆண்டுக்குள்ள மட்டும், அதாவது 10 வருஷத்துல மட்டும் 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்றாங்க. 66 ஒலிம்பிக் பிளஸ் பாரா ஒலிம்பிக் கோல்ட் மெடல்ஸை வின் பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், 100 வருஷமா ஒரு கோல்டு மெடலுக்கு முக்குன ஒரு டீம் 10 வருஷத்துல 66 கோல்டு மெடலை அடிக்கிறாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்றாங்க, ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் பண்றாங்க, 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் அடிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ் என்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த பிலாசபியை அடிப்படையாக கொண்டதுன்னா, நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நிறைய செயல்கள் நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும்ல. அந்த எல்லா செயல்கள்லயும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தா போதும், ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாலே போதும். இப்படி நீங்க பண்ற எல்லா செயல்கள்லயும், அந்த கோல் சார்ந்த எல்லா செயல்கள்லயும் நீங்க 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, மொத்தமா பார்க்கும் போது நீங்க பெரிய அளவுக்கு உங்களோட செயல்ல இம்ப்ரூவ் ஆகி இருப்பீங்கன்றதான் பிலாசபி. அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப என்ன பைசைக்கிள் போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், உலக நாடுகள்ல இருக்க மத்த போட்டியாளர்களை விட நம்மோட பைசைக்கிள் முதல் பிளேஸ் அடிக்கணும். அப்ப அந்த பைசைக்கிள் ஓடுறதுக்கு தேவையான எல்லா பாட்சியும் பிரிச்சு போடு, அதுல எதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த எல்லா பொருளோட பெர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண. ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே போதும், அந்த சேஞ்ச
உள்ள கொண்டு வா. இதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கோட சீட்டை ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ தட் பைசைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக. சைக்கிளோட டயர்ல ஆல்கஹால் தேய்ச்சிருக்காங்க ஸோ தட் இன்னும் அதிக கிரிப் கிடைக்கும்ன்றதுக்காக. இதை தாண்டி சைக்கிளிஸ்டுக்கலாம் எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் ஷார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சைக்கிள் எப்படி ஓடுது, காலால மிதிக்கிறதுனால தானே ஓடுது. ஸோ தட் மசிலோட டெம்பரேச்சர், கால்களோட மசிலோட டெம்பரேச்சர் குறைஞ்சிடக்கூடாது, சரியான அளவு மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் ஷார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி அத்லெட் போடுற யூனிஃபார்மோட ஃபேப்ரிக்லயும் நிறைய ரிசர்ச் போயிருக்கு. எது ரொம்ப லைட்டான மெட்டீரியல், ஏரோடைனமிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மெட்டீரியல் அப்படின்னு விண்டர்னல்ல வச்சு பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி அந்த சூட்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாலலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்படி எல்லா ஏரியாலையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த டீம் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்குன்னா, இந்த பைசைக்கிள்லாம் கொண்டு வருவாங்களா ட்ரக், அதுக்குள்ள வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சாங்களாம். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி ஃபைன் டியூன்டு பைசைக்கிள்ஸா, அதுக்குள்ள தெரியாம போய் டஸ்ட் படிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த சைக்கிளை கொண்டு வர ட்ரக்ஸுக்குள்ள வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்பா சைக்கிள்குள்ள டஸ்ட் படிய கூடாதுன்னா அதுக்கேன்பா ட்ரக்குக்குள்ள வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ட்ரக்குக்குள்ள ஏதாவது டஸ்ட் இருந்தா ஈஸியா தெரிஞ்சிருமா. சோ தட் ட்ரக்குக்குள்ள எந்த டஸ்டும் வராம பாத்துக்கலாமா, ஆக்சிடென்ட்டா அந்த சைக்கிள்குள்ளயும் எந்த டஸ்டும் போயிடாம பாத்துக்கலாமா. இதை தாண்டி டாக்டர்ஸை வச்சு எல்லா சைக்கிளிஸ்டுக்கும் கோல்டு வராம எப்படி தற்காத்துக்கிறது, எப்படி கையை கழுவுறது, இந்த மாதிரி பல்வேறு ட்ரைனிங்ஸை கொடுத்திருக்காங்க. பிளஸ் எந்த ஜெல்லை யூஸ் பண்ணா, எந்த மசாஜ் ஜெல்லை யூஸ் பண்ணா சீக்கிரமா மசில் ரெக்கவரி ஆகுதுன்றத ரிசர்ச் பண்ணி அந்த ஜெல்லையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுனால அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த டீமுக்கு கொடுத்திருக்கு. ஸோ இந்த கதையை வச்சு ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா, உங்களோட பேஷன்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும். கெட்ட ஹேபிட்ஸை உங்ககிட்ட இருந்து தூக்கி போட்டுறணும். ஹேபிட்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தானாவே உங்க மூளை அந்த விஷயத்தை ஹேபிட்டா மாத்திரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நான் ஜென்ரிக்கா பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும். சும்மா ரேண்டமா கேட்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்கள எத்தனை பேர் ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸுக்கும் அடிக்ட் ஆயிருக்கீங்க? எவ்வளவு பேர் நீங்க ரீல்ஸ் அடிக்ஷன்ல இருந்து ஷார்ட்ஸ் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க, பிளான் போட்டிருப்பீங்க. ஆனா உங்களால அதை அச்சீவே பண்ணிருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு தான் ரீல் அடிக்ஷன் சொல்றேன். இந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஹேபிட்டை வேணா எடுத்துக்கோங்களேன், அதுல இருந்து எத்தனை வாட்டி வெளியே வரணும்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஆனா வெளியே வந்திருக்கவே முடியாது. சோ அப்படி அந்த பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வரணும்னா, இல்ல ஒரு புது குட் ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னா இவர் என்ன பண்ண சொல்றாருன்னா, நீங்க ரொம்பலாம் பெருசா கஷ்டப்பட வேணாம். நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிற ஹேபிட்டை ஒரு 1% அடுத்த நாள் இன்னும் பெட்டரா செய்யுங்க. அதுக்கு அடுத்த நாள் அதுல இருந்து இன்னொரு 1% இன்னும் பெட்டரா செய்யுங்க. அப்போ உங்களோட குட் ஹேபிட் அந்த வருஷ இறுதியில பார்க்கும் போது 365 நாள் கழிச்சு பார்க்கும் போது நீங்க எந்த அளவுல இருந்தீங்களோ அதுல இருந்து 36ல இருந்து 37 மடங்கு பெட்டரா இருக்கும்ன்றதான் இவரோட கான்செப்ட். காம்பவுண்டிங் வெறும் பணத்துல மட்டும் வேலை செய்யறது இல்ல, வெறும் பினான்ஸ்ல மட்டும் வேலை செய்யறது இல்ல, உங்களோட ஹேபிட்ஸ்லயும் தான் வேலை செய்யுது என்பதுதான் இவரோட கான்செப்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீல் அடிக்ஷனே எடுத்துக்கோங்களேன். உங்களோட போன் எடுங்க, உங்களோட செட்டிங்ஸ்குள்ள போங்க, அதுல டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு போனை யூஸ் பண்றீங்க, எந்தெந்த ஆப்புக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அப்படின்ற மொத்த டீடைலும் அது காட்டிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட காட்டிடும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அப்படின்ற மொத்த ஸ்டாட்ஸையும் காட்டிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம்ல நீங்க செலவு பண்ற டைமை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க செக் பண்ணும் போது ஒரு 100 நிமிஷம் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன், 100 நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு ஆப் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மொத்தமாலாம் இன்ஸ்டாகிராமை நிறுத்திட வேணாம், 99 நிமிஷம் பாருங்க. 1% கம்மி பண்ணி 99 நிமிஷம் பாருங்க. உடனே சில பேர் கேட்கலாம், அது எப்படிப்பா நாங்க கரெக்டா டைம் பார்த்து 99 நிமிஷத்துக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஷட் டவுன் பண்ணுவோம், இல்ல அந்த 1% டைமை கம்மியாக்கி நாங்க ஷட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா அந்த 1%ன்றது உங்களோட த்ரெஷோல்ட் லிமிட் தான். இன்னைக்கு நீங்க 100 நிமிஷம் பாத்தீங்களா, நாளைக்கு நீங்க 99 நிமிஷத்துக்கு மேல பார்க்க கூடாது. அது 97 இருக்கலாம், 98 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்ல 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஆனா 99 நிமிஷத்துக்கு மேல நாளைக்கு நீங்க பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்த நாள் நீங்க அந்த 99 நிமிஷத்துல 1% கம்மி பண்ணுங்க. ஐ திங்க் 97.9 or 8 minutes வரும். எனக்கு எக்ஸாக்ட் மேத் தெரியல. ஏன்னா நம்ம மொத்தம் 100 மினிட்ஸ்ல இருந்து 1% கம்மி பண்ணல, அந்த 99 மினிட்ஸ்ல இருந்து தான் 1% கம்மி பண்றோம். சோ இப்படி டெய்லி நீங்க 1% இன்ஸ்டாகிராம்ல செலவு பண்ற டைமை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 மாசம் இல்ல 6 மாசத்துக்குள்ள இன்ஸ்டாகிராம் பாக்குறதே விட்டுருவீங்க. இதே மாதிரி தான்
கன்சிஸ்டன்டா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஏஐ கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஏஐனா இந்த சாட் ஜிபிடில போய் ஹவு டு ரைட் அ லீவ் லெட்டர் அப்படின்னு கேட்கறது இல்ல, அந்த சாட் ஜிபிடியை எப்படி உருவாக்குறது அதை பத்தி பேசுறேன். சோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டெய்லி கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போடும் போது, ஜஸ்ட் 1% அந்த எஃபர்ட்ல இன்க்ரீஸ் பண்ணும் போது நீங்க நினைச்ச கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு ஒரு புது விஷயத்த கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.